2 பேரையும் வெட்டிட்டு ஆத்திரம் அடங்காமல் நேராக ஸ்டேஷனில் போய் கத்தியை போட்டு சரண்டர் ஆகிட்டாரு. ஒரு மனுஷனுடைய எக்ஸ்டெண்ட் ஈகோவை போய் நீ டச் பண்ணிங்கன்னா இது நடக்கதான் செய்யும். அது ஒன்றும் மறுக்கவும் முடியாது, யாரும் மாற்றவும் முடியாது. ஒரு மனிதனுடைய உச்சபட்ச ஈகோன்னு சொல்கிறாங்கல்ல, அது இதை நோக்கி தான் பயணிக்கும். கத்தி எடுத்து வெட்டுறதோ போகிறதோ வீரமோ இல்லாது நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டேங்கிற பெருமையும் இங்கே கிடையாது. நான் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன். ராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரை காவல் லிமிட்டு, அது தமிழ்நாட்டிலே ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னென்னா அதிக எஃப்ஐஆர் போடுற போலீஸ் ஸ்டேஷன் அதுதான். நிறைய டவுன்லேயே இருக்கும், கலெக்டரேட்டு கோர்ட்டு அந்த வார்டிலே இந்த ஸ்டேஷன் இருக்கும். நிறைய வழக்கு பதிவு பண்ணுற காவல் நிலையத்தில் நீ பரபரப்பாக செல்லமுத்து அப்படிங்கிறவர் ரத்தம் சொட்ட கத்தியோடு போய் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிறாரு. சரி, என்ன நடந்ததுன்னு அந்த வழக்கின் விசாரணை பார்ப்போம். செல்லமுத்துடைய மனைவி சர்மிளா மற்றும் பத்மாதேவியை தான் குழந்தை கண்ணு முன்னாடியே வெட்டி கொண்டுட்டு நான் செயலுக்கு வந்திருக்கேங்க, என்னை கைது பண்ணி செயலில் போடுங்க அப்படின்ட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாரு. என்ன விஷயம் எது நடந்தது என்னன்னு விசாரித்து பார்த்தா, செல்லமுத்து துபாயில் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருந்ததாகவும் அங்கே வந்து இவரோட மனைவி சர்மிளா வந்து ஒரு கிளப்பு அந்த பாரில் டான்ஸ் ஆட வேலை பார்த்ததாகவும் சொல்லப்படுகிறது. பட் அது எந்த அளவுக்கு அதில் பாசிபிலிட்டிஸ் தெரியல. பட் ஊருக்கு வந்துடுறாங்க யார், செல்லமுத்து சர்மிளா எல்லாம் ஊருக்கு வந்து மனைவி நடத்தை மீது இவருக்கு சந்தேகம் வருது செல்லமுத்துக்கு. பட் அந்த பாரில் டான்ஸ் ஆடினாங்கிறது உள்ளூர் சோர்ஸில் விசாரித்தது. பட் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, விசாரிச்சிருக்கேன் சொல்லியிருக்காங்க. மனைவிக்கு அடிக்கடி சந்தேகம் வந்து டார்ச்சர் சண்டை இடத்துல ரெண்டு பேருக்குள்ள. இதுக்கிடையே என்ன செய்யிருக்காங்க, பத்மாவதி அவங்களே வந்து கொஞ்சம் மாடர்ன் வியூஸ் தான், அதாவது ஒரு கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு கேணிக்கரை காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்காரு. ஏன்னா கணவர் வந்து இது சண்டை போடுறாரு சேனம் வந்து அப்படின்னு கேணிக்கரை காவல் நிலையத்தில் விசாரிச்சுட்டு இவரை கைது பண்ணி பிணையில் 1 பைலில் செஷன் பைலில் விட்டுருக்கிறாங்க. அதுவும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் பத்மாவதி ஷர்மிளாவும் தனியாக வீடு எடுத்துக்கிட்டு இவரை விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. சம்பவத்தன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஒரு மொபைல் டச் ஸ்கூட்டர், பைக்கு, அப்புறம் சரின்னு பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோன்னா இவர் வீட்டுக்கு வந்து பாருங்க, வீட்டில் ஜாமான்லாம் காணும். இது ரொம்ப தப்புறீங்க, கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா கோர்ட்லேயே எடுத்து கொடுப்பாங்க ஜாமானை. ஆலமன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த ஜாமான் எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து ஜென்ரலாக ஒரு நடைமுறையில் உள்ளது தான். சரி இல்லை சார். இன் பிட்வீன் டைம் பார்த்தீங்கன்னா இவர் சம்பவத்தன்னை காலையில் வேகமாக கத்தி எடுத்துன்னு மறைவாக கத்தியை எடுத்து வச்சுட்டு நேராக போகிறாரு. மனைவி வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போட்டு தன்னோட ஸ்கூட்டி பைக்கில் தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ மாமியார் வருது. மாமியார் வந்து எதுக்காண்டி இதுமாரி என் குடும்பத்தை பிரித்து இப்படி பண்ணுறீங்க? பல இடங்களில் மாமியார்கள் இந்த வேலையை பார்க்குறாங்க, குடும்பம் பிரிக்கிற வேலையை. பொண்ணுக்கு அறிவுரை சொல்லி வாழ போகிறது கிடையாது. ஏன் நீங்கள் என் குடும்பத்தை பிரித்து பண்ணுறீங்க? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்லா தானே குடும்பத்தை வச்சுருக்கேன் அப்படிங்குள்ள வாக்குவாதம் முத்தி மாமியார் விழுது போடுறாரு. மாமியார் புழப்புதுன்னா மாமியார் வெட்டுப்பட்ட ஒரு 6-7 இடங்களில் வெட்டுப்பட்டுன்னா அவங்க சரிஞ்சு விழுந்து செத்து போயிடுறாங்க. குழந்தை பார்த்துட்டே இருக்கு. அடுத்து இங்கே மனைவி வந்து மொபைல் பைக்கில் தப்பிச்சிடலான்னு ஸ்கூட்டியை மூவ் பண்ணக்குள்ள மனைவியை புந்து வெட்ட ஆரம்பிக்கிறாரு. மனைவி சம்பவ இடத்துல இறந்து போயிடுறாங்க. 2 பேரையும் வெட்டிட்டு ஆத்திரம் அடங்காமல் நேராக ஸ்டேஷனில் போய் கத்தியை போட்டு சரண்டர் ஆகிட்டார். செல்லமுத்து போன்றவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி புரிஞ்சு போயிட்டாங்க, ஒழுங்கி போகுது சரின்னு விட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்துருக்கணும். சட்டத்தை நீங்கள் கையில் எடுத்துடக்கூடாது ஒன்று. அடுத்து இந்த பத்மாவதி இந்த சர்மிளாவுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனுடைய எக்ஸ்டெண்ட் ஈகோவை போய் நீ டச் பண்ணிங்கன்னா இது நடக்கதான் செய்யும். அது ஒன்றும் மறுக்கவும் முடியாது, யாரும் மாற்றவும் முடியாது. ஒரு மனிதனுடைய உச்சபட்ச ஈகோன்னு சொல்கிறாங்கல்ல, அது இதை நோக்கி தான் பயணிக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து எவ்வளவுதான் வந்து ஒரு இடத்துல விலகி போவான், பொறுத்து போவான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணுறீங்க. ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நீங்கள் முடிச்ச பிறகு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. டிவோர்ஸ் கேஸ் கண்டஸ்டுக்குள்ள செல்லமுத்து என்ன கேட்டால் உங்கள் கேரியரை நீங்கள் தொலைச்சிட்டீங்க. உங்கள் குழந்தை கண்ணு முடியே அவங்க அம்மாவை வெட்டி கொண்டு இருக்கீங்க. அந்த குழந்தை எந்த சூழ்நிலையும் உங்கள்கிட்ட தைரியமாக வந்து பழகுமா, அப்பான்னு வந்து நிற்குமா? அந்த குழந்தைக்காக நீங்கள் வாழ்ந்துருக்கணும். இல்லை உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. கத்தி எடுத்து வெட்டுறதோ போகிறதோ வீரமோ இல்லாது நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டேங்கிற பெருமையும் இங்கே கிடையாது. அதுக்கு பிறகு லைஃப் ஸ்டார்ட் நவ். இந்த சிறை வாழ்க்கைங்கிறது இப்போ தான் அவங்க ஆரம்பிக்கும். புதிய சம்மந்தம் இல்லாத நட்புகளை உங்களுக்கு கொண்டாந்து சேர்க்கும், குழப்பங்களை கொண்டாந்து சேர்க்கும். வெளியே வந்தால் உறவுகள் உங்களை அனுசரிக்காது, தேவையில்லாத பழக்கங்கள் வரும். நிறைய பேர் வெளியில் வந்து மது பழக்கத்துக்கு வந்து அடிமையாகி குடிச்சு செத்து போனவங்களே நிறைய பேரை பார்த்துருக்கேன்.
ஒன்ஸ் ஒரு லைஃப் நமக்கு பிடிக்கல, அந்த லைஃப் விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம், அதை விட்டு கிடக்கு கழுதுன்ட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கணும். உங்கள் மனைவி நீ உங்கள் கூட இருந்தவே பாரில் டான்ஸ் ஆனதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணியிருக்க கூடாதுல்ல, அது நமக்கு தேவையில்லாத விஷயம் தானே. அப்போ அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க சர்வே பண்ண உள்ள அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், பரிதாபங்களில் கூட சொல்லியிருக்காங்க, என்ன பண்ண போகிற பிஸ்னஸ், பியூட்டி பார்லர் வைக்க போகிறேன் அப்படின்னு. வேறு எதுவுமே தெரியாதான்னு சொல்லி கோபி சுதாகர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. இந்த பியூட்டி பார்லர் வைக்கிறது தப்பு சொல்லலை, எல்லாமே துறை தான். ஆனால் அவங்க இண்டிவிஜுவலாக சில ஏர்னிங் பண்ண உள்ள நீங்கள் சில சந்தேகங்களை தேவையில்லாமல் படுற மாதிரி கூட ஆகிடும். இப்போ அந்த லேடி வந்து ஷர்மிளா ஈவன் உங்கள் ஒய்ஃபு தப்பானவங்களாகவே இருந்தாலும் கொலை செய்கிற அளவுக்கு அதிகாரத்தை உங்களுக்கு யாரும் கொடுத்தது? எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் எல்லா கோபங்களும் வரும், யாரும் கோபம் வராது, எல்லாருக்கும் கோபம் வரும். பட் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணால் நம்ம வாழ முடியும். சிரங்காக்கா காவாக்கா சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டுக்கிறா வள்ளுவன். நீங்கள் நம்மளோட கோபத்தை கட்டுப்படுத்த முடியலன்னா இங்கே எவ்ரிதிங் இஸ் ஃபெயிலியர் தான். அதேமாதிரி ஈகோவுக்கு சொல்லிடுறேன். நான் ரீசெண்டாக ஒரு வழக்கு பார்த்தேன், அந்த கணவனை வந்து பழிவாங்கிறதுக்காகவே அவங்க மெனக்கட்டாங்க. நான் வந்து அந்த கணவன் சைடு இருந்தேன். கணவனை பழிவாங்கணும், எப்படி ஏதாவது ஒன்று பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அந்த பெட்டிஷன் இந்த பெட்டிஷன் இப்படியா போட்டு இருக்குள்ள. அதுவும் சுபாஷ் கர்நாடகாவில் பார்த்தோம், தற்கொலையே பண்ணி கொண்டார். காரணம் வாய்தாவுக்கு அலைய முடியல, என் மனைவி மக்களும் போடுற டார்ச்சர் அந்த மாதிரி இருக்குன்னு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் ரவி மோகன் 30 லட்சம் கேட்டு போட்டிருந்தாங்க. கடைசியாக கோர்ட்டு 3 லட்சமும். குழந்தையை பார்க்கறது வந்து தந்தைக்கு அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். லீகல் கார்டியன் எப்படி ஒய்ஃபோ அதே மாதிரி லீகல் கார்டியன் அப்பா அம்மா 2 பேரை தாண்டி கார்டியன் கிடையாது. குழந்தைய அவர் எப்போனும் பார்ப்பாரு, எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுப்பாரு. அதில் நீ தடுக்கக்கூடாது, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. சட்டத்தின் நம்புங்க, சட்டத்தின் பிடியில் இங்கே அனைவருக்கும் தீர்வு காணப்படும். நீங்களே சட்டத்தை கையில் எடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த சட்டம் உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும். நீதிமன்றத்தை நாடி இருக்கணும். செல்லமுத்து வாழ்க்கை நீங்கள் அவசரப்பட்டீங்க, 2 கொலை பண்ணிட்டீங்க, டபுள் மர்டருங்க. குறைந்தது உங்களுக்கு ஆயுள் தண்டனை 2 ஆயுள் தண்டனை கிடைச்சிடும். நீங்கள் என்ன கிரவுண்ட்ஸ் வேணுமோ நாளைக்கு எடுக்கலாம் கோர்ட்டில் போய். நடத்த சரியில்லை அதனால கொலை பண்ணிட்டேன்னா எந்த கோர்ட்டும் அனுமதிக்காது. நடத்த சரியில்லாத கொலை பண்ணுறது சம்மந்தமே கிடையாது. இது வேறு, அது வேறு. எதுவாக இருந்தாலும் டியூ டு லா ப்ராசஸ் படி தான் சட்டத்தை மேற்கொள்ளணும். தெர்ஃபோர் இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கும் என்னுடைய ஆடியன்ஸுக்கு நான் சொல்கிறது என்ன, எந்த சூழ்நிலைக்கு சட்டத்தையும் நீங்கள் கையில் எடுக்காதீங்க. ஒருத்தவங்களை அடிச்சிட்டானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, கோர்ட்டில் கேஸ் போடுங்க. அதை விட வேறு பனிஷ்மெண்ட்டே கிடையாது அலைய விடுறது. ஆனால் நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்தால் குற்றவாளியாகி விடுவீர்கள். சுதந்திரமாக வாழ தான் இங்கே பிறந்திருக்கோம். சிறைங்கிறது அப்படி நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. நம்மளோட ஒட்டுமொத்த சுதந்திரமாக அடைக்கப்பட்டு பறிக்கப்பட்டு 6 மணிக்கு உள்ள கொட்டடியில் போட்டுருவாங்க. அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது வெளில வர்றது. இனிமேல் நீங்கள் வக்கீல் வைக்கணும், வக்கீல் வச்சு பெயில் எடுக்கணும், பெயில் எடுத்து வெளியே வந்து வாழணும். இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது. கண்டிஷன் பெயில் கழுத்து போகணும், அதுக்கப்புறம் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிடும். இதெல்லாம் மகிழா கோர்ட்டில் நடக்கும். ஏன்னா பெண்களில் மகிழா கோர்ட்டில் நடக்கும். அங்கெல்லாம் தண்டனை வேறு நிறையா கொடுப்பாங்க. நீங்கள் இது இவ்வளவையும் மீறி வாழ்வதற்கு எளிமையான வழி இருந்தது. நீங்கள் நிம்மதியாக விட்டு கொடுத்து போகிறது தான் இந்த பெஸ்ட் எஸ்கேப் த லைஃபோட பெரிய தந்திரம் மந்திரமே விலகி செல்லுது தான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.